ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வியூவர்ஸின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவில் ஆண்களுக்கான பியூட்டி டிப்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பொதுவாக முகம் அழகாக இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் இருக்கும் யதார்த்தமான ஆசை தான். இதில் பெண் ஆண் என பாகுபாடு கிடையாது. பெண்கள் இயற்கையிலேயே தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் சோப்பு யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும்னு. ஆனால் அப்படி இல்லை. ஆண்கள் தங்களுடைய ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. சில டெய்லி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், ஆண்களும் தங்களை பொலிவாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க முடியும். உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னான்னு. அப்போ தான் உங்கள் ஃபேஷியல் ஸ்கின்னை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஸ்கின் டைப் என்னன்னு தெரிந்து கொள்ள ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஸ்கின் டைப்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்ச பிறகு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணணும். ஆண்கள் ஏன் தங்களுடைய முகத்துக்கு கிளென்சர் யூஸ் பண்ணணும்னா, சோப்பு யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸில் இருக்கிற அதிகப்படியான ஆயில் எடுத்துட்டு ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடும் என்பது ஒரு புறம். அதோட ஜென்ரலாகவே பெண்களை காட்டிலும் ஆண்களின் சருமம் தடிமனாகவும் அதிகமாக ஆயில் சுரக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்படி அதிகப்படியான ஆயில் சுரக்கும் போது ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ் உருவாகி ஃபேஸோட அழகையே கெடுத்துடும். அதோட ஆண்கள் அதிகமாக வெளியே செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதிகமான அளவு டஸ்ட்டு, டர்ட்ஸ், பொல்யூஷன், சிகரெட் ஸ்மோக் இவற்றால் ஃபேஸ் ரொம்ப டல்லாகி பொலிவிழந்து இருக்கும். ஸோ டெய்லி ஃபேஸுக்கு நல்ல பிராண்டில் ஆண்களுக்கான கிளென்சர் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கிளென்சர் கொண்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ண பிறகு டோனரை ஃபேஸில் அப்ளை பண்ணணும். டோனர் ஸ்கின்ல இருக்கிற pH லெவலை பேலன்ஸ் பண்ணவும், ஸ்கின்னை ஆயில் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணவும் உதவும். ஸோ அதிகப்படியான ஆயில் சுரக்கக்கூடிய ஸ்கின் உள்ள ஆண்கள் மட்டும் ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ண பிறகு டோனராக ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போது ஃபேஸ் ஆயில் ஃப்ரீயாக மெயின்டைன் ஆகும். பொதுவாக ஆண்கள் ஷேவ் பண்ண பிறகு டோனரை அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா முகத்தில் உள்ள கிளாக்டு போர்ஸ், அதாவது டெட் செல்ஸ்னால் அடைக்கப்பட்ட துளைகளை ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமும் ஆண்கள் தங்களுடைய ஃபேஸை கிளென்ஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸ், கிராக்ஸ், ரஃப்னஸை போக்கி ஸ்கின்னை சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ண உதவும். ஸோ டெய்லி ஆண்களும் சிடிஎம், அதாவது ஃபேஸுக்கு ஆண்களுக்கான கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது குட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். மாய்ஸ்சரைசர் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்டான ஸ்டெப் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறது. பெண்கள் பொதுவாக வெளியில் போகும்போது சன்னிலிருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண அம்ப்ரெல்லா, ஸ்கார்ஃப், க்ளவுஸ் போன்றவற்றை யூஸ் பண்ணுறது வழக்கம். அதோடு கூட சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்டிங் போகிறது கூட பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதிகப்படியான நேரம் வெளியில் சூரிய கதிர்வீச்சில் இருக்கக்கூடிய ஆண்களும் கண்டிப்பாக வெளியில் செல்லும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன் முகத்திற்கும் கழுத்து, கைகளுக்கு அப்ளை பண்ணிட்டு போகிறது ஸ்கின்னை சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் பாதிப்பிலிருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணவும், ஸ்கின் டேன், ஸ்கின் அலர்ஜிஸிலிருந்தும் ஸ்கின்னை பாதுகாக்க உதவுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியில் போகிறப்ப 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் லோஷனை குறைஞ்சது SPF 30 இல்லைன்னா அதை விட அதிகப்படியான அளவில் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகணும். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணின இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஆண்களுக்கான டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். இதோட தொடர்ச்சியாக அடுத்து வரும் வீடியோக்களில் ஆண்களுக்கான அதர் பியூட்டி டிப்ஸ் பற்றி பார்ப்போம். வியூவர்ஸ், இந்த வீடியோவை உங்கள் பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.